திரு பொன் வில்சன், இந்த வன்னியர் உள்ஒதுக்கீடு விவகாரத்தை எப்படி கையாளுகிறது திமுக அரசு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, ரெண்டு விஷயம் இது. நம்ம வேல்முருகன் அவர் சொன்ன காரியங்கள் அது யதார்த்தமா அப்படின்றது, அப்புறம் இதை இம்ப்ளிமெண்ட் செய்யக்கூடிய இடத்துல அதிகாரத்தில் யார் இருக்காங்க, அவங்களுடைய நிலைப்பாடு என்ன, இந்த ரெண்டு விஷயம்தான். இப்போது ஐயா ராமதாஸ் பேசுகிறாருன்னா அவர் அந்த சமூகத்துக்காக பேச தான் செய்வார். ஐயா திருமாவளவன் பேசுகிறாருன்னா அந்த சமூகத்துக்காக பேசுவார். அவங்களுடைய அடிப்படை நாதம் அந்த சமூகம். மற்றபடி மற்ற விஷயங்களுக்காக கூட உரிமை குரல் கொடுப்பாங்க, அரசியல் அமைப்புன்னு வந்த பிறகு, மாறின பிறகு இல்லைன்னு சொல்ல. அதே மாதிரி தான் வேல்முருகன் அவர்களும், அவருக்கு உயிர் நாடி அந்த சமூகம். அதற்கு பிறகு தான் மற்றதை பற்றி, மற்ற வளர்ச்சியை பற்றி யோசிப்பார். அப்போ அவர் சொன்ன யதார்த்தத்தில் சில விஷயங்கள் அதிகாரிகள் மட்டத்தில் இந்த மாதிரி இருக்குது. திமுகவுடைய கட்சிக்குள்ளேயா அவங்களுக்குள்ளே இருக்கிற அதிகார மட்டத்தில் சிலர் வந்து அந்த மாதிரி நடக்கிறாங்க அப்படின்றத அவர் சொல்லும்போது யதார்த்தமாக கடந்த ஜூன் 25 சட்டமன்றத்தில் போக்குவரத்து துறை மானிய கோரிக்கை மேலே பேசும்பொழுது போக்குவரத்துறை அமைச்சர் நம்ம சிவசங்கர் அவர்கள் சொன்ன வார்த்தை, இப்போ ஆர்டிஐ ரிசல்ட்டெல்லாம் இப்போ தான் வந்துச்சு. பொன் பாண்டியன் போட்ட ஆர்டிஐக்கு அதோட ரிசல்ட் இப்போ தான் வந்துச்சு. அது செலக்டிவாக கொடுத்துருக்காங்க, நம்ம குறை சொல்கிறோம். ஆனால் கடந்த ஜூன் மாதமே சட்டமன்றத்தில் பேசும்போது சிவசங்கர் சொன்ன விஷயம், ஐயா ராமதாஸ் 10.5 கேட்குறாரு, இந்த 10.5 கொடுத்தால் அதிகமாக பாதிக்கப்பட போகிறவர்கள் வன்னியர்கள். இதை அவர் அன்றைக்கே சொன்னார். அப்போ எந்த டேட்டா வச்சுட்டு அவர் சொன்னார்? அப்போ அவர்கிட்ட எந்த புள்ளி வரை இருந்துச்சு? இப்போ இதுதான் மறைமுகமாக வேல்முருகன் பேசுகிறார். அப்போ சில ஆதிக்க சக்திகள் அதிகார மட்டத்திலையும் இருக்குது. அதிகார மட்டத்தில் இருக்கும்போது இந்த ஆர்டிஐ வந்து திடீர்னு கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து எத்தனையோ முறை கேட்டிருந்தோம் ஆர்டிஐயில் இந்த மாதிரி எங்களுக்கு தகவல், அப்போ வந்து கொடுக்கவே இல்லை. ஆனால் இப்போ வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த கொடுத்ததுலேயே செலக்டிவாக எது எதெல்லாம் சாதகமாக வன்னியர்களுக்கு அதிகமாக இருக்குது. ஆர்டிஐ அதிகாரிகள் தரப்புல இருந்து அது கொடுக்கப்படுது அப்படின்னாலும் ஆர்டிஐன்றது அரசனுடைய டேட்டா, அரசு தானே அது அவர் கூட்டணியில் இருக்கிறதால அது மறைமுகமாக சொல்கிறார். அவ்வளோதான். கூட்டணியில் இருக்கிறதால அவர் வந்து தோழமை சுட்டு, அந்த தோழமை சுட்டோடு சொல்கிறார், அவ்வளோதான். அது அரசுடைய கண்காணிப்பில் இல்லாமல் இது இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தை டைரெக்டாக சொல்கிறார். அவர் திமுகவை தான் குறை சொல்கிறாரு, அதை வந்து மறைமுகமாக கூட்டணி தர்மத்திற்காக சொல்கிறார் அப்படின்றது எடுத்துக்கலாம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இதை செயல்படுத்தக்கூடிய இடத்துல யார் இருக்காருன்னா, மத்தியில் 2 தேசிய கட்சிகள், மாநிலத்தில் 2 மாநில கட்சிகள். தேசிய கட்சிகள் காங்கிரஸோட நிலைப்பாடு தெளிவாக இருக்குது. எங்களுக்கு ஜாதி வாரி கணக்கீடு வேண்டும், நாங்கள் எடுத்தாகணும். கடங்காலத்தில் நாங்கள் வந்து அதை செய்யலை, ஆனால் அதுக்காக எங்கள் எண்ணத்தை இப்போ மாற்றிக்கிட்டோம். அது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசு எடுக்கிறதுக்கு தயாராக இல்லை. அதே மாதிரி பிஜேபி அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. என்னன்னா ஜாதிவாதி கணக்கெடுப்பு சார் சொன்னதுல உங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லையா சார்? நீங்க எடுக்கல, நாங்க எடுக்கிறோம், அந்த டேட்டாவை கொடுக்குறோம். அது ரொம்ப டீடியஸான எக்ஸர்சைஸ் தான். அத பண்ணலாம். இல்ல நாளையும் சொல்றேன், காங்கிரஸ் தெளிவா இருக்கிறாங்க அவங்க நிலைப்பாடுல. அதே மாதிரி பிஜேபி அவங்க நிலைப்பாடுல தெளிவா இருக்கிறாங்க. அவங்களுக்கு அது நம்பிக்கை இல்லை, ஜாதிவாரி கணக்கெடு தேவையில்லைன்றாங்க. அவங்க நிலைப்பாடு தெளிவா இருக்காது. மாநில கட்சிகள்னா அதிமுக நிலைப்பாடு ஒரு தெளிவா இருக்குது. அதுல வந்து அவங்க அந்த 10.5 கொடுத்தும் பார்த்தாங்க. அது ஆதாயத்திற்கு கொடுத்தாங்களோ ஆதாயம் இல்லாம கொடுத்தாங்களோ, அவங்களுடைய எண்ணம் என்னன்னா கொடுக்குறேன் அப்படின்றத ஒரு கொடுத்தாங்க. அது வந்து பின்னாடி கோர்ட்ல நிக்கலன்றது வேற விஷயம். முன்னாடி கொடுக்கப்பட்டது அது குறித்து ரவீந்திரனும் மென்ஷன் இல்ல. அது எத்தனை உள்நோக்கம் வேணாலும் நம்ம கற்பிக்கலாம், கொடுத்தாங்க. ஆனா திமுக 2002 சட்டமன்றத்திலே வந்து நம்ம ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு, இடஒதுக்கீடு நாங்க கொடுப்போம் அப்படின்றது. அப்ப திமுகவின் நிலைப்பாடு என்ன தெளிவா இருக்குது இப்ப இந்த விஷயத்துல? அதாவது என்னன்னா, இப்போ நம்ம ரவீந்திரன் துரைசாமி சொன்ன ஆங்கிளில் வந்து கரெக்ட். எப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து இது வந்து சாதகத்தை கொடுக்கறத விட பாதகமாக அதிகமாக கொடுக்குமோன்னு ஒரு அரசியல் கட்சி நினைக்கிறதுக்கு உரிமை இருக்குது. அந்த மாதிரி உரிமை இருக்குது. அதனால அவங்க தயங்குறாங்களோ அப்படின்னா, கலைஞர்கிட்டேருந்து அந்த பாடம் கற்றுருக்குறாங்க 89 அப்படின்றது உண்மை, யதார்த்தம் இருக்குது. ஆனால் அந்த நிலையை நோக்கி தான் திமுக நகர்கிறதோ அப்படின்றது ஆனால் வெளியே சொல்கிறாங்க. பட் என்னன்னா, கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2008 ஆக்ட் பிரகாரம் தாராளமாக மாநில அரசு எடுக்கலாம். சென்சஸ் வந்து யூனியன் இதில் இருக்குது, 7th ஷெட்யூலில் யூனியனில் இருக்குது, 59வது கிளாஸில் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது வந்து மக்கள் தொகை, மெயினாக அதோட ஆஸ்பெக்ட் வந்து மக்கள் தொகை தான். ஆனால் நீங்கள் ஜாதி வாரி எடுக்கணும்னா எத்தனையோ எக்கனாமிக்லையோ சோசியலையோ இல்லைன்னா டவுன் ட்ராடனோ நீங்கள் எந்த ஆஸ்பெக்டில் வேணாலும் புள்ளி விவரங்கள் கணக்கீடு நீங்க எடுக்கிறதுக்கு உரிமை இருக்கிறது மாநில அரசுக்கு. ஸ்டாலின் அரசும் சிறப்பு கூட்டத்தொடர் போட்டு கூட 10.5 விழுக்காடு நான் தரேன் அப்படின்னு தொடர்ந்து உறுதி அளிக்கிறாரு. அதுக்குன்னு கமிட்டி அமைச்சாங்க, பாரதிதாசன் அவர்களை நியமனம் பண்ணாங்க. அது முதல் கட்ட கூட்டம், 2ஆம் கட்ட கூட்டம் நிறைய நடந்தது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் தாண்டி இப்போ ஒரு ஆர்டிஐ வெளியாகுது. அப்ப அதையெல்லாம் நம்ம பொருத்தி பார்க்க வேண்டி இருக்குல்ல. அரசுல இருந்தே அதை வெளியிட்டாங்க அப்படின்ற குரல். அது தாமதப்படுத்துறதுக்கு திமுகவுக்கு ஒரு காரணம் முன்னாடியே நான் சொல்றேன். உச்ச நீதிமன்றத்தில் 20% இடஒதுக்கீடு கொடுக்கலாம், அந்த இதுக்கு தீர்ப்புக்கு தடை கொடுக்கல.
டேட்டா இல்லைன்றது தான் தடை. டேட்டா இல்லைன்றது தான் அவங்க கொடுத்தாங்க. அப்போ மறைமுகமா உள்ளொதுக்கீடு நான் கேள்வி பாயிண்டா வந்துடுறேன். இந்த டேட்டாவை எடுக்கிறதுல மாநில அரசு இருந்து டேட்டா கேட்கறாங்க, இதை கொடுக்கறதுல அரசுக்கு என்ன சிக்கல்? அதுதான் அரசியல். இதான் சொல்றேன். அதான் என்னன்னா, இப்போ தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு தமிழக அரசு ஆணை கொடுத்துச்சு. எப்போ ஆணை கொடுத்துச்சுன்னா 2023 12ஆம் தேதி ஜனவரி 12ஆம் தேதி, அதாவது தீர்ப்பு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து ஒரு 10 மாசம் கழிச்சு ஒரு இந்த நம்ம பிற்பட்டோர் ஆணையத்திற்கு என்னென்ன ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா, நீங்க இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட வன்னியருக்கு இடஒதுக்கீடுக்கு என்ன பரிந்துரை செய்கிறீர்கள்? 3 மாத டைம் அந்த ஆணையத்திற்கு. இதை திமுக அரசாங்கம் தானே கொடுத்துச்சு. அப்போ எப்படி அவங்களுக்கு கொடுத்துச்சு? 3 மாசத்துல நீங்க உங்க பரிந்துரையை கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்தா அவங்க கிட்ட புள்ளிவிவரம் இல்லாமையா கொடுக்க போறாங்க? அப்ப நீங்க ஒரு ஆணையத்துக்கு ஆர்டர் போடுறீங்கன்னா 3 மாசம் டைம் கொடுத்து ஆணையம் என்ன சொல்லிருக்காங்கன்னா போதுமான ரிசோர்சஸ் தரவுகளை அது முழுசா சொல்றேன். அதற்கு பிறகு 3 மாசம் கழிச்சு 6 மாசம் எக்ஸ்டென்ஷன் அந்த ஆணையத்திற்கு. அவங்க சொல்ற காரணத்தை இதே மாதிரி காரணம். அந்த 6 மாசம் லேப்ஸ் ஆன பிறகு மறுபடியும் 3 மாசம் எக்ஸ்டென்ஷன். அந்த 3 மாசம் லேப்ஸ் ஆன பிறகு மறுபடியும் 6 மாசம் எக்ஸ்டென்ஷன். இந்த ஜூலை 11ஆம் தேதி அந்த 3 மாசம் 6 மாசம் 3 மாசம் 6 மாசம் எல்லா காலத்தவணையும் முடிஞ்சு ஜூலை 11ஆம் தேதி திருப்பி வந்துச்சு. மறுபடியும் ஸ்டாலின் அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்ன செய்யலாம்? இது கேளுங்க, 1 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துறாங்க. என்ன காரணம் அவங்க சொல்றாங்கன்னா, எங்க கிட்ட தரவுகள் இல்ல. சரி, இப்போ 1 வருஷம் எக்ஸ்டென்ஷன் எது கொடுத்தீங்க? தரவுகள் மத்திய அரசு கொடுக்க போறதில்ல, மத்திய அரசு எடுக்க போறதில்ல, நீங்களும் எடுக்க போறதில்ல, உங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அப்ப தேவையில்லாத ஒரு ஆணையத்தோட உரிமையை எதுக்கு 1 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்றீங்க? சென்சஸ் எடுக்க சொல்லி மத்திய அரசு தொடர்ந்து வலியுறுத்துவாங்க இல்லையா? அது சென்சஸ் மத்திய அரசு எடுக்கட்டும், அதுக்கப்புறம் சாதிவாரி கணக்கு. அது வரைக்கும் மக்களுடைய வரி பணம் வேஸ்டா போயிட்டே இருக்கணுமா? 6 மாசம் எக்ஸ்டென்ஷன் 6 மாசம் தரவே இல்லாத ஒரு ஆணையத்துக்கிட்ட நீங்க தரவு வச்சு பரிந்துரை பண்ணுங்கன்னு எதுக்கு கற்பனையில கொடுக்கணும்? அது அவசியம் இல்லைமே. அப்போ வந்து இது மக்கள்கிட்டயும் ஒரு விரக்தியை உண்டு பண்ணும், வன்னிய சமுதாயத்துக்கிட்டையும் ஒரு விரக்தியை உண்டு பண்ண. இல்லை இல்லாத ஒரு விஷயத்திற்கு நீங்க ஒரு ஆணையத்திற்கு ஆர்டர் போட்டு நீங்க எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அதே நேரத்தில் நம்ம ஐயநாதன் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு வழி இருக்கிறது. 2015 எப்படி அங்க பீகார்ல எடுத்தாங்களோ, 2023 எப்படி கர்நாடகாவில் எடுத்தாங்களோ, அப்படி ஒரு வழிவகை இருக்கிறது. கூட்டணியிலே இருக்கிற பாஜக கூட்டணியிலே இருக்கிற பாமக தொடர்பாக வலியுறுத்தலாம் இல்லையா? ஏன்னா சென்சஸ் முக்கியம், சாதிவாரி கணக்கெடுப்பு முக்கியம். பாரதிய ஜனதா தலைமையிலான அரசு மத்திய அரசு எடுக்காம இருக்கிற பட்சத்துல அவங்க அப்படி புஷ் பண்ணலாம் இல்லையா? தொடர்ந்து திமுக மேல இல்ல, அவங்க வந்து தெளிவா சொல்லிட்டாங்க, நாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுல எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்ற வார்த்தையை அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க அகில இந்திய அளவில். ஆனால் திமுக அதுல ஆசைப்படுது, நாங்க எடுப்போம், நாங்க கொடுப்போம், நாங்க எல்லாருக்கும் கொடுப்போம் சொல்லுது. அப்ப யார் சொல்றாங்களோ அவங்க கிட்ட கேட்கறது தான் அதிகமா இருக்கும். அதுதான் வேல்முருகனா இருந்தாலும் ராமதாஸ் இருந்தாலும் பாமகவுக்கு இருக்கிறது அரசியல் கணக்கு தான். ஆமா, அதாவது அவங்களுக்கு அவங்களுடைய சாதிக்கு உரிய உரிமை கிடைக்கணும். இப்ப நீங்க சொல்றீங்க இந்த ஆர்டிஐ ஆக்ட்ல வந்து இதுல 2 முரண் இருக்குங்க. கூட்டணியில இருக்கக்கூடிய, அதாவது கூட்டணி தலைமையில இருக்க பாரதிய ஜனதா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கவே மாட்டேன்றது அவங்களுடைய நிலைப்பாடு. ஆனா அவங்களோட தான் இவங்க கூட்டணியிலேயே இருக்காங்க. ஆளும் அரசா, மாநிலத்தில் ஆளும் அரசா இருக்கக்கூடிய திமுகவை எதிர்த்து தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுக்க இது பண்றாங்க, வலியுறுத்துறாங்க, நெருக்கடி கொடுக்குறாங்க. இப்போ அந்த அந்த சமுதாய மக்களையும் அது தொடர்பாக அவங்களுக்கு நல்லது, அவங்களுக்கு 10.5 விழுக்காடு வேணும் அப்படின்ற இது எல்லாமே ஒரு அரசியல் கணக்கு தானே. இல்லாத ஒரு விஷயத்துக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய கட்சி அகில இந்திய கட்சியா? அவங்க இந்தியா ஃபுல்லா எடுக்கிறதுக்கு கம்பல் பண்ணுமா, இல்லனா மாநிலத்துல அதை விரும்புற ஒரு கட்சிக்கு கம்பல் பண்ணுமா? இப்ப அந்த விஷயம் பாருங்க. கையில இருக்கிற வெண்ணையை விட்டுட்டு எங்க இருக்கிற நெய் ஜாதிவாரி கணக்கெடுப்பு அபாலிஷ் பண்ணி 10.5 கொடுத்ததை வாங்கிட்டு தானே போனாங்க. அப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்பை மறந்துட்டாங்களே. பேசுவோம், அது நம்ம அவ்வளவுதான். அவங்களுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் தான் அவங்களுக்கு முக்கியம், அது பொது இன்ட்ரெஸ்ட் அல்ல.